டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க இந்த பார்ட் மட்டும் மிஸ் பண்ணிடாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், எப்போவுமே குமரகுருபர் பற்றி கேட்காத கொஷினே இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த பார்ட் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சொல்லும் பொருளும் பாருங்கள். கலன்னா அணிகலன், முற்ற அப்படிங்கிறது ஒளிர. குமரகுருபர் பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கந்தர் கலிவெண்பா, கைலை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ். ஸோ இதெல்லாம் இவர் எழுதியிருக்காரு. ஸோ இதில் அடிக்கடி கேட்குறது பார்த்திங்கன்னா முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ், கந்தர் கல்வெண்பா, இது மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ். இது மூணுமே பார்த்திங்கன்னா அடிக்கடி ரிப்பீட்டடாக வர்றது. ஓகேவா? ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அதாவது இதனுடைய கடவுள் வாழ்த்து. ஓகேவா? ஸோ கடவுள் வாழ்த்து உட்பட 102 வெண்பாக்கள் இந்த நூலில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா மக்களுடைய வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டி காட்டுறதுனால இது நீதிநெறி விளக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஆல்.